போர்க்காலத்தில் அண்டை நாட்டு விமானத்தை வானில் சென்று தாக்கும் ஏவுகணையை இயக்க தேவையான பயிற்சி உபகரணங்கள் இந்தியாவிலேயே முதன்முறையில் தமிழ்நாட்டில் தஞ்சையில் ஓய்வு பெற்ற ஏர் விங் கமாண்டர் ஜெயக்குமார் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவர்களுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நாம இப்ப தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை கல்லூரியில் இருக்கிறோம். நமக்கு பின்னால இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருந்து ஒரு மிசைல் யூஸ் பண்றதுக்கு அதுக்கு உண்டான ஒரு சிமுலேட்டர் பயிற்சி இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்திய நாடு ரஷ்யா கிட்ட ஈக்லா அப்படிங்கிற ஒரு மிசைல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மிசைல் என்ன பண்ணும் அப்படின்னா, அண்டை நாடுகள் நம்ம நாடை தாக்க வரதா இருந்தா அந்த நாட்டோடைய இராணுவ விமானத்தை தரையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலேயே இவங்க இந்த மிசைல் மூலமா அட்டாக் பண்ண முடியும். அந்த மிசைல் அப்படிங்கிற அந்த ரஷ்ய நாட்டில இருந்து வாங்கின அந்த இக்லா மிசைலை அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியன் ஏர்போர்ட்ஸில் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும். பொதுவாகவே வெளிநாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய இந்த மாதிரியான மிசைல்களுக்கு எல்லாமே சிமுலேட்டர் பயிற்சி கொடுக்கக்கூடிய கருவிகளுமே அவங்க கிட்ட இருந்து தான் வரும். ஸோ இதுக்கு நம்ம நாட்டில் அதிகமான செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது போக இந்த பயிற்சி எடுக்கிற கருவிகள் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் கூட திரும்பவும் நம்ம அந்த நாட்டை தான் நம்பி இருக்கணும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு தஞ்சையை சேர்ந்த ஒரு நபரும் அதே போல திருச்சியை சேர்ந்த ஒரு சாதாரண நபர் தான் இந்த சிமுலேட்டர் இப்போ தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த பெரியார் மணியம்மை கல்லூரியோட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. இதுல இந்த முக்கியமான சிமுலேட்டர்ல ஒரு ஹார்ட்வேர் செஞ்சக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த். அவர் ஒரு 10th தான் படிச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த நாட்டுடைய பாதுகாப்பான விஷயத்துல ஒரு பயிற்சி எடுத்துக்கூடிய இந்த சிமுலேட்டர் கருவியை தயாரிச்சிருக்கிறாங்க. கேட்கலாம் உங்ககிட்ட. சார், இப்போ நீங்க 10th தான் முடிச்சிருக்கீங்க. நீங்க இப்போ நாட்டோடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய கருவியை நீங்க செஞ்சிருக்கீங்க. இது எப்படி நீங்க செஞ்சீங்க? உங்களுக்கு எப்படி இது செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு? பேசிக்காக நமக்கு மெக்கானிக்கல்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஆனால் 10th தான் படிச்சிருக்கோம். மெக்கானிக்கலில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. நம்ம தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை காலேஜில் மிஷின் ஃபால்ட்டுன்னு கூப்பிட்டாங்க. நம்ம பார்க்க வந்த இடத்துல தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை காலேஜ் தஞ்சாவூர் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹார்ட்வேரில் ப்ராப்ளத்தில் நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் நம்ம திருச்சி ஃபீனிக்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு டிஃபென்ஸுக்கு நம்ம திருச்சியிலேருந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் தான் இதில் கலந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தஞ்சாவூரை சேர்ந்தது. நீங்கள் எப்படி இதை பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம். இது இந்தியாவில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். அந்த மிசைல் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். இப்போ அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கிறனால வேற எந்த கண்ட்ரியும் நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இம்போர்ட்டட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவிலேயே, அதுவும் தஞ்சாவூர்ல, தமிழ்நாட்டில் இந்த ப்ராடக்ட்டை பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் நேம் போயம்ஸ். இது ஒரு யூனிவர்சல் சிமுலேட்டர். அதாவது காம்பினேஷனா நிறைய மாடியூல சேர்ந்த ஒரே ஒரு சிமுலேட்டர் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பண்ணியிருக்கோம். ஃபீல்டு ட்ரைனிங் சிமுலேட்டர், விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேட்டர், and then AI based simulator system and electric vehicle, psychological training அப்படின்னு மல்டிபிள் பார்ட்டை ஒரே ஒரு சிமுலேட்டருக்குள்ள கொண்டு வந்தனால ட்ரைனிங்காக அவங்க ஒருத்தரும் ஒரு யூனிட்டுக்கு போகாம அவங்கவுங்க இருந்த இடத்துலயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லா ட்ரைனிங்கையும் அவங்க ஈஸியாக அவங்களால ப்ரொசீட் பண்ணிட முடியும். சார், இப்போ நீங்கள் டிஃபென்ஸில் இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் இதெல்லாம் எல்லாமே எந்த கண்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அங்கே உள்ள சிமுலேட்டர் தான் பயன்படுத்தியிருப்பீங்க. இப்போ அதுக்கும் இப்போ நீங்கள் இதில் இப்போ புதுசாக தயாரிச்சதுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் மிச்சப்படுத்தலாம்? இது நாட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரஷ்யாலேருந்து எக்லா மிசைல் வாங்கியிருக்காங்க. அது கூட அதுக்கான சிமுலேட்டரும் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் பர்பஸ்க்கு. அதில் ஹை காஸ்ட்டு அதோட எக்கனாமிக்கலி நம்ம எஃபெக்ட் ஆகிறோம். ப்ளஸ் அதில் கொஞ்சம் ஃபால்ட்டெல்லாம் வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம தஞ்சாவூரில், தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இந்த இதை பக்கத்தில் பேசின மிஸ்டர் அமிர்த கணேஷ் அவர் மிஸ்டர் அரவிந்த் சொன்ன மாரி அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதில் ஃபால்ட்டு ரொம்ப குறைச்ச, மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைச்ச, ரொம்ப ஈஸியாக இது நம்ம ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் இது. அதாவது இந்த பயிற்சி என்பது பல வகையை சேர்ந்த ஒரே ஒரு இதுலயே பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க காஷ்மீர்ல போய் இந்த பயிற்சி எடுக்கணும்னா அதுக்கும் அவங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. தஞ்சாவூர் அப்படின்னாலே டெல்டா மாவட்டம், இங்க விவசாய பகுதி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில இன்றைய தினம் இந்த தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் தஞ்சாவூரை சேர்ந்த நபர்கள் அந்த ஒரு மிசைலுக்கு ஒரு சிமுலேட்டர்
செய்து அதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கேயே பயிற்சி கொடுத்து அனைத்து ஸ்டேஷனுக்கும் தஞ்சாவூரில் தயாரிக்கப்பட்ட இந்த சிமுலேட்டர் மிஷின் வந்து போகிறது வந்து தஞ்சைக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் பெருமையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன், சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.